தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திராவிட இயக்கத்தை அழிக்கும் நினைக்கும் அண்ணாமலையின் கனவு நிறைவேறாது என மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் யாக்கூப் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த யாக்கூப், பாஜகவில் இருந்து விலகி அண்ணாமலை புதிய அரசியல் இயக்கம் தொடங்கினாலும் பாஜகவும் அண்ணாமலையும் ஒரே கட்சிதான் என கூறினார். தமிழகத்தில் திராவிட கட்சி இல்லாத ஒரு கட்சியை உருவாக்க சிலர் முயற்சிப்பதாக தெரிவித்த அவர், இதற்காக அதிமுக திமுக இல்லாத தமிழகத்தை கட்டமைக்க சிலர் முயல்வதாக கூறினார். சிறுபான்மையினுடைய காவல்னு சொல்லக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட தேர்தல் அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கின்றார்கள், தேர்தல் மேடையிலும் பேசியிருக்கின்றார்கள், அவர்களுக்கு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையால் சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாம் மக்களுடைய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மதரசா கட்டுவதற்கு அனுமதி இந்த அரசு வழங்க வேண்டும் என்று தீர்மானம் அறிவித்தது. மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையும் பாரதிய ஜனதாவும் கட்சியும் ஒன்றுதான். அவர்கள் கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒரு கோஷத்தை முன்வைத்தவர் தான் அண்ணாமலை அவர்களும் அவர் பின்புலமாக இயக்கக்கூடியவர்களும். ஆகையால் அதிமுகவை அழித்துவிட்டு அண்ணாமலை அவர்களை எதிர்பார்க்கின்றார்கள். நிச்சயமாக தமிழகத்தில் அது எடுபடாது. திராவிட இயக்கம்தான் ஆளும். திராவிட இயக்கங்களை அழித்துவிட்டு அண்ணாமலையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயுடைய தாவேக்காவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஒருபோதும் தமிழகத்தில் எடுபடாது.